வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசின் நிதியை தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்க கூடாது என அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பாஜக, காங்கிரஸ் என மத்தியில் யார் ஆண்டாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். தேசிய கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. யார் பிரதமர் என்று பார்ப்பதில்லை, மக்களே எஜமானர்கள் என்றும் திட்டவட்டம். கோயம்புத்தூரில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவதாக பேட்டி. ரகசியங்களை அவிழ்த்துவிட்டால் இபிஎஸ் திகார் சிறைக்கு தான் செல்ல வேண்டும் என ஆதரவாளர்களுடனான ஆலோசனையில் ஓபிஎஸ் பேச்சு. யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தேன் என்பதை சொல்ல முடியுமா என்றும் கேள்வி. தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆலோசனை. வீடியோ மற்றும் புகைப்பட காட்சிகளுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். தென்காசி அருகே சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் சேதமடைந்த பயிர்கள். நேரில் ஆய்வு செய்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். நெல்லை மாவட்டத்தில் அதிகனமழை பாதித்த பகுதிகளில் வெள்ள நிவாரண டோக்கன் வழங்கும் பணி தொடக்கம். ரேஷன் கடைகள் மூலம் 6000 ரூபாய்க்கான டோக்கன் விநியோகம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வு ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறும். பள்ளிகள் அளவிலாவது நடைபெறும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. தமிழகத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு 145 இலகுரக வாகனங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன். அடுத்த மாதம் 26ஆம் தேதி நடத்தப்படும் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு. தமிழ்நாடு போலீசாரால் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. மதுரை போலீசால் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் பிரிஜேஷ் பெனிவால் இன்று ஆஜராகவில்லை. மீண்டும் சம்மன் அனுப்புவது குறித்து உயர் அதிகாரிகளிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என தகவல். விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய வழக்கில் ASP பல்வீர் சிங் உள்ளிட்ட 14 பேர் ஆஜர். விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது நெல்லை நீதிமன்றம். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 10வது முறையாக அவகாசம். CBCIDயின் கோரிக்கையை ஏற்று புதுக்கோட்டை நீதிமன்றம் அனுமதி. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே போக்குவரத்து இடையூறாக உள்ள கோவிலை இடிக்க வந்த மாநகராட்சி அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டதுடன் பெண்கள் சிலர் சாமி ஆடியதால் பரபரப்பு. விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஜாவுக்கு விளையாட கற்றுக் கொடுத்த முதலமைச்சர் ஜெகன்மோகன். ஆந்திராவில் நடந்த விழாவில் சுவாரஸ்யம். ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவே வாழ வேண்டும். டெல்லியில் வீர்பால் திவாஸ் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த புலி.
மதில் சுவரில் படுத்த புலியை ஜாலியாக வேடிக்கை பார்த்த பொதுமக்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்டில் பேட்டிங்கை தொடங்கியது இந்தியா. 5 ரன்களில் ஆட்டமிழந்தார் கேப்டன் ரோஹித் சர்மா. சென்னையில் திரைப்பட இயக்குநர் AL விஜயிடம் குடிபோதையில் தகராறு. புகாரின் பேரில் போதை ஆசாமியை தேடும் போலீஸ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வண்டலூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை திறந்து வைக்க இருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், பொங்கல் சமயத்தில் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது முன்கூட்டியே திறக்கப்படுகிறதா? விவரங்கள். சிவரஞ்சனி, தென் மாவட்ட மக்களினுடைய பயணத்தை எளிமையாக்கக்கூடிய வகையிலும் அதே போல சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதியான GST சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற விதமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளானது கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வந்தது. இந்த பேருந்து நிலையத்தில் இறுதிக்கட்ட பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவ்வப்போது அமைச்சர்கள் சேகர்பாபு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் நேரில் சென்று பல்வேறு கட்ட ஆய்வுகளையும் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை முடித்து வைத்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் கடந்த முறை ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் சேகர்பாபு வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக இந்த பேருந்து நிலையம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் வருகின்ற 30ஆம் தேதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்ற தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் பண்டிகை காலங்களில் GST சாலையில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் புதிய பேருந்து நிலையமானது வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 86 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய பஸ் நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கிட்டத்தட்ட 2000 பேருந்துகள் வரக்கூடிய வகையிலும் அதே போல 300க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் 2000க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழைநீர் வடிகால் பணிகளும் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பொங்கல் பண்டிகைக்கு இந்த பேருந்து நிலையத்தை முழுவீச்சில் கொண்டு வரக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த மாத கடைசியான 30ஆம் தேதி முதலமைச்சர் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜ். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகையை ஆய்வு செய்ய மீண்டும் அவகாசம் பெற்றிருக்கிறது CBCID போலீஸ் தரப்பிலிருந்து. விவரங்களுடன் செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், என்ன காரணங்களுக்காக மீண்டும் அவகாசம் கோரப்பட்டிருக்கிறது? லாவண்யா, புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் காலனிக்கு உட்பட்டு எரியூர் கிராமம். இந்த கிராமத்துல கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி எந்தவித பெரிய வழக்கும் பதிவாம இருந்திருந்தாங்க. இந்நிலையில கடந்த ஆண்டு 26ஆம் தேதி மேல்நிலை நீதி கட்சியில மலம் கலந்த விவகாரத்துல பெரும் சர்ச்சைக்குரிய பேசும் பொருளாக இருந்தது. மேலும் இந்த பட்டியல மக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்த குடிநீர் தொட்டியை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட நிலையில மீண்டும் அதாவது மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த இதற்கு காரணம் தான் CBCID போலீசார் புதுக்கோட்டை வன்புணர்வு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தாங்க. கூடுதல் அவகாசங்களுக்கு வேணும் அப்படிங்கிற முறையில கேட்டிருந்தாங்க. இதனால கால அவகாசம் மேலும் கேட்டிருந்ததுனால இந்த வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் நடைபெறும் வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த வேங்கவேல் சம்பவம் நடைபெற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவந்தது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.